ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிகை டைவர்ஸ் ஆயிடுச்சு. அது எப்படின்னு தானே பார்க்குறீங்க. அவள் ஏற்கனவே கையெழுத்து போட்டாலே இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. அவள் என்ன தான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டிருந்தாலும் அது கோர்ட்டு மூலிமா தான் அவங்க லீகலாக ப்ரொசீட் பண்ணணும். அது இன்னும் நடக்கலைல்ல. அதுக்கான லாஸ்ட் ஹியரிங், ஃபைனல் ஹியரிங் அது இன்றைக்கி தான். அதுக்காக இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. விஜய் ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, எதுக்காகன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் போயிட்டுருக்காரு. அங்கே போய் பார்த்தா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இத்தனை நாள் நீ இப்படி இது பண்ணிட்டு இருந்தல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா? என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீ என் மேலே இவ்வளோ கோவப்படுற மாதிரி நடந்திருக்கேன். நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன், என்ன எதுன்னு தெரியாமல். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இது பண்ணியிருப்பேன். நான் அப்படி உனக்கு என்ன தான் கொடுமை பண்ணேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே கோர்ட்டு கேஸ் உள்ளே நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அங்கே உள்ளே போனால் மல்லி இருந்துக்கிட்டு எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட கேட்டால் எனக்கு சம்மதம் இல்லைன்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இத்தனை இயரிங்கில் நீங்கள் 2 பேரும் சம்மதம்னு சொன்னதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ புதுசாக என்னமோ எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நினைக்கிறீங்க. என்ன விளாட்றீங்களா? இதெல்லாம் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் சுயநிலையிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறா. அதை பார்த்த உடனே, ஓ அப்படியா, அதனால தான் இவங்க புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கள இந்த விவாகரத்து பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. இவங்க 2 பேரும் இன்னிலேருந்து கணவன் மனைவி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து 2 பேர் கையில் ஒரு காப்பியை கொடுத்துட்றாங்க. இதோட சட்டப்படியான பேப்பர் உங்கள் வீடு தேடி வரும், அதனால் இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நடு ரோட்டில் நின்றுருக்காங்க நம்ம மல்லி. ஏன்னா இனிமேல் எங்கே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? அவங்க பெரியம்மாவையும் பகைச்சிக்கிட்டாங்க. அவங்க அண்ணி ரொம்ப அக்கறை வச்சுருந்தாங்க அவங்க மேலே. இவ்வளோ நாள் பணத்தாசை பிடிச்சிருந்தாலும் இப்போ கொஞ்சம் திருந்தி இருந்து அவங்க நல்லதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே கேட்காத நம்ம மல்லிக்கு இப்போ யார்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் முடிச்சு நின்றுக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, இவ்வளோ நாளாக நீ என் மேலே வேறு எதுக்கோ கோபமாக இருக்க, வேறு என்னவோ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்குவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கையில் நீ கிடையவே கிடையாது. எங்களை தேடியும் நீ வந்துடாத. நீ வந்தனா அதை விட பெரிய அசிங்கம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அதனால் இனிமேல் என் மூஞ்சிலையும் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. வா, இதை பார்க்கறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்துட்ருந்தேன். எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி, அடிப்பாவி இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை பார்க்கறதுக்கு நான் வரமாட்டேன். இப்போ தான் நீ நல்ல புள்ளன்றதை நிரூபிச்சிருக்க. இனிமேல் விஜய்க்கும் சரி வெண்பாவுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தான் அவங்கள விட்டு வந்துட்டல, நீயே அவங்கள பிடிச்சி பெரிய தருத்திரம். அதனால தான் உன்னை பிரிக்கணும்னு நினச்சேன். தவிர நீ இல்லாதன்றதுனாலாம் நல்லாலாம் இருக்க மாட்டான். இப்போ மட்டும் அவன் நல்லாவா இருக்க போகிறான்? நீ டைவர்ஸ் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னா, அப்படியா விஜய் இனிமேல் பைத்தியம் முடிச்சு ரோடோட அலைய போகிறான். ஏன் தெரியுமா? வெண்பாவை அவங்க தாத்தா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கான கேஸும் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் எல்லா இயரிங்குமே அவனை வரவிடாமல் பண்ணிவிட்டு கடைசி நாள் வர வச்சு இப்போ எப்படி உன்னை டைவர்ஸ் பண்ணானோ அதே மாதிரி வெண்பாவையும் அவனோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவனால் நல்லபடியாக வளர்க்க முடியாது, அவன் இந்த இதுக்கு தகுதியே இல்லை அப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுவான். அந்த இதில் அவன் கையெழுத்து போட்டால் சரி, அதுக்கப்புறம் அவனுக்கும் வெண்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை, இப்போ உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தை அவங்க தாத்தா கூட போயிருப்போது இவன் பைத்திய பிடிச்சி ரோடோட போயிருப்பான். அதுக்கப்புறம் ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி தான் அவன் இருக்க போகிறான். அதுக்கப்புறம் நீ அவனை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கும் தகுதி இல்லை, அவனுக்கும் தகுதி இல்லை. அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ கூட அவன் ஒரு படியாக மேலே வந்துடுவானோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படி மட்டும் அவ்வளோ விட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.